கங்குவா திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட 2000 கோடி அள்ளும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட தயாரிப்பாளரான ஞானவேல் ராஜா நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அந்த படத்துக்கு தமிழ்நாட்டுல அதிக அளவுல தியேட்டரே கிடைக்காது போல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதற்கு முக்கிய காரணம் அமரன் மற்றும் லக்கி பாஸ்கர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தயாரிப்புல சிறுத்தை சிவாவோட இயக்கத்துல நடிகர் சூர்யா, பாபி தியோல், திசா பதானி, நட்டி நட்ராஜ், கருணாஸ், போஸ் வெங்கட், யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லின்னு பல முக்கியமான நட்சத்திரங்கள் நடிச்சிருக்க படம் தான் கங்குவா. இந்த திரைப்படமானது வரக்கூடிய நவம்பர் 14ஆம் தேதி கோலாகலமா ரிலீஸ் ஆகி இருக்கு. இப்ப இருந்து இந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங் ஆனது சென்னையில சில தியேட்டர்கள்ல தொடங்கி இருக்கு. இன்றைய தினம் அப்படி இல்லனா நாளைக்கு எல்லா இடங்கள்லயுமே இந்த படத்துக்கான புக்கிங் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா தளபதி விஜய் அவர்களுடைய கோட் படத்துக்கு கிடைச்ச மாதிரி பெரும்பாலான திரையரங்குகள் கங்குவா திரைப்படத்துக்கு தமிழ்நாட்டுல கிடைக்குமா அப்படின்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லி திரையரங்கு உரிமையாளர்கள் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளியாகி இருக்கக்கூடிய அமரன் திரைப்படமும் துல்கர் சல்மான் நடிப்புல வெளியாகி இருக்கக்கூடிய லக்கி பாஸ்கர் திரைப்படமும் தான். இந்த ரெண்டு திரைப்படங்களுமே இப்ப தமிழ்நாட்டுல சக்க போர்டு போட்டுக்கிட்டு இருக்கு, வசூல் சாதனையும் படிச்சுக்கிட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை நைட்ல இருந்து சனி ஞாயிறுன்னு இந்த படத்தோட காட்சிகள்லாம் ஹவுஸ்ஃபுல்லா நிறைஞ்சுக்கிட்டு இருக்கு. முதல் நாள் வசூலை தொடர்ந்து 200 கோடி வசூல 10 நாட்கள் எட்டி இருக்கு சிவகார்த்திகேயனோட அமரன் திரைப்படம். இது சம்பந்தமா ராஜ்குமார் நிறுவனம் நேற்றைய தினமே வசூல் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பாக்ஸ் ஆபீஸ் நம்பர் கேம்ல சிவகார்த்திகேயன் செம்மையான ஒரு என்ட்ரியை கொடுத்திருக்காரு. இந்த படத்தோட வெற்றியானது கண்டிப்பா அடுத்த வாரமுமே சாலிடா அமரன் திரைப்படமானது எல்லா திரையரங்கிலும் ஓடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு அந்த படத்தை தியேட்டர்ல இருந்து தூக்குறதுக்கு எந்த தியேட்டர் உரிமையாளர்களுமே தயாரா இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனுஷ் நடிச்ச வாத்தி படத்தை இயக்கி இருந்த வெங்கி அட்லூரி இயக்கத்துல துல்கர் சல்மான், மீனாட்சி சௌத்ரி நடிச்சிருக்கக்கூடிய லக்கி பாஸ்கர் திரைப்படமுமே இதுவரைக்கும் உலக அளவுல 80 கோடி வசூல் செஞ்சிருக்கு. 100 கோடி வசூல் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. தீபாவளிக்கு தமிழ்நாட்டில் வெளியான பிளடி பெக்கர் மற்றும் பிரதர் திரைப்படங்கள் பயங்கரமா சொதப்பி இருந்தது. அந்த ரெண்டு படங்களை எந்த தியேட்டர்ல இருந்து தூக்குனாங்களோ அந்த தியேட்டர்கள்லாம் இப்ப லக்கி பாஸ்கர் படமானது வெளியாகிட்டு இருக்கு. இதனால லக்கி பாஸ்கர் திரைப்படமுமே கண்டிப்பா அடுத்த வாரம் வரைக்கும் ஓடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரெண்டு திரைப்படங்களும் இப்ப தமிழ்நாட்டுல செம்மையா வசூல் வேட்டை நடத்திட்டு இருக்கிறதுனால தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமா எல்லா திரையரங்குகளுமே கங்குவா திரைப்படத்துக்கு கண்டிப்பா கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால கங்குவா திரைப்படத்துக்கு தமிழ்நாட்டுல பெரிய ஓபனிங் கிடைக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு. ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜாவை பொறுத்தளவுக்கு அதிக அளவிலான தியேட்டர்கள்ல சூர்யாவோட கங்குவா படத்தை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி அதிகமான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அனிமல் படத்தோட பாபி தியோல், கல்கி படத்தோட நடிகையான திசா பதானி இந்த படத்துல இருக்கிறதுனால இந்த படம் ஹிந்தியில கிளிக் ஆனது அப்படின்னா கண்டிப்பா கங்குவா படமே வசூல் வேட்டை நடத்த முடியும். தமிழ்நாட்டை விடவும் மற்ற இடங்கள்ல வெளியாகும் இடத்துல கங்குவா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாலே போதும், கலெக்ஷன்ல மிகப்பெரிய சாதனையை படைக்க முடியும். இப்ப சிவகார்த்திகேயனோட அமரன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன், தளபதி விஜய் அவர்களுடைய கோட் இந்த படங்களோட வசூல் சாதனையை கங்குவா திரைப்படம் முறியடிக்குமா அப்படின்றது இப்போதைக்கு சினிமா உலகில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கு. சரி, ஓகே, நீங்களும் மக்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நடிகர் சூர்யாவோட கங்குவா திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை